ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித்யா ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு குருமா, சால்னா குருமா எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா அதை பிளெயினாக செய்ய போகிறோம், எந்த காயும் போடாமல். ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பரோட்டா இல்லைன்னா சப்பாத்திக்கு வந்து ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு குருமா இல்லை சால்னா அப்படிங்கிற ரெசிபி வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு சின்ன பீஸ் வந்து பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து அரைக்கிறதுக்காக நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு. இது வந்து சோம்பு வெடிச்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வந்து இதை வணக்கிக்கோங்க. அது கூட ஒரு மூடி தேங்காய் அளவுக்கு நான் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் துருவி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வணக்கிக்கலாம். இது கூட வந்து கசகசா வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் இந்த எண்ணெயில் வந்து வணக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து லைட்டாக வணங்கினா போதும். இப்போ இது கூட வந்து ஒரு 4 பீஸ் பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே முழுசாக ஆட் பண்ணியிருக்கேங்க, ஏன்னா அரைக்க தான் போகிறோங்கிறதுனால. இது இப்போ நல்லா வணங்கிருச்சு. வெங்காயம் மட்டும் நல்லா வணங்கினா போதும், மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இதை வந்து ஆற விட்டுருங்க மிக்சியில் அரைக்கிறதுக்காக. இப்போ இதை ஆறிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே வடைச்சட்டியில் கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சமாக சோம்பு போதும். ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்காக சோம்பு வந்து தாளிச்சிருக்கோம். இப்போது ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டி ஸ்லைசஸாக நல்லா அழகாக ஸ்லைசஸாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நல்லா வணங்கணும். நம்மளுக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து தெரியவே கூடாது. அந்த குருமாவோட உங்களுக்கு வந்து நல்லா வந்து மேஷ் ஆகிடணும். அந்த அளவுக்கு இது வந்து வணங்கணும். இப்போ இது ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால ஈஸியாக வணங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வணங்கிடுச்சு. இது கூட வந்து தக்காளி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்ல பெரிய தக்காளியாக 1 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குட்டி குட்டி தக்காளியாக 2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடணும். அதனால தான் நான் ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது இது வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா குருமாவில் வந்து நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருந்தால் தான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து அந்த குருமா கிடைக்கும். இது நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஆற வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது குருமாவில் வந்து இதுதான் தக்காளி வெங்காயம்னு தனியாக எடுத்தே வைக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இது மேஷ் ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை அரைச்சிக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதில் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா திருன்னு இருக்கு இல்லாமல் நல்லா வந்து மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இது வணங்கிருச்சு நல்லா. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக புதினா தழையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொத்தமல்லி கடைசியிலையும் நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இதுலேயும் வந்து நம்ம ஒரு அரை கை அளவுக்கு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் 2மே ஆட் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா வந்து இந்த எண்ணெயில் வணங்கிடணும். ஸோ இதுதான் இதோட கீ இன்க்ரீடியன்ட்டுங்க. இது நல்லா எவ்வளோ தூரம் வணங்குது, அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி தலை, இது எல்லாமே இதில் போடுறோம் இல்லையா, இதெல்லாம் தான் கீ இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம போடுறதுனால தான் குருமா வந்து நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வாசனையாக இருக்கும். இப்போ இது பிளெயினாக செய்கிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் கூட பட்டாணியோ இல்லைன்னா கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எதை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இல்லைன்னா குருமா வந்து உங்களுக்கு வந்து மஞ்சள் கலரில் வந்துடும். நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ரெட்டிஷ் ஹோட்டல் ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெட்டிஷாகவும் அந்த கலரில் இருக்கணும் இல்லையா, அதனால மஞ்சள் தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இதுவும் எண்ணெயில நல்லா வணங்கிக்கணும். இப்போ நீங்க ஏதாவது காய் சேர்க்கிற மாதிரி இருந்தா இந்த டைம்ல வந்து நீங்க காய் சேர்த்துக்கலாம். பட்டாணி ஊற வச்சதோ இல்லைன்னா வந்து காய்களோ கட் பண்ணி இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஒன்னொன்னும் சேர்க்கும் போதும் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதா உங்களுக்கு வந்து நல்லா வந்து வணங்கிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அரைச்சு விழுத வந்து ஊத்திக்கோங்க. மிக்சில இருக்கிறதையும் நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமா கெட்டி ஆயிடும். அதனால நிறையவே வந்து நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப மறுபடியும் வந்து தண்ணி ஆட் பண்ணேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க. இது மிக்ஸ் ஆகும்போது எண்ணெய் மேலால மிதக்கிற மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட நல்ல தண்ணியா வேணும், குருமா வந்து இன்னும் தண்ணியா வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த பதத்துக்கு நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு உப்பு வேணுமோ உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கும் போது நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பரோட்டா தான், அந்த ரெடிமேட் பரோட்டா செய்ய போறேன். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஈவினிங் என்ன பண்றது, திடீர்னு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா ஈஸியா அந்த பரோட்டா செஞ்சிடலாம். இது பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனியோடது. இதுல வந்து ஹோல் வீட் பரோட்டான்னு போட்டிருக்காங்க. அது வண்டி கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மைதா யூஸ் பண்ணி பரோட்டா வந்து சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு கடையில வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லி வந்து கோதுமை மாவுல செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 5 பரோட்டா இருக்கு. நல்லா வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். இது தவால போட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தா போதும். ஸோ எனக்கு வந்து இது சிம்பிளா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து குருமா மட்டும் வச்சுட்டு இந்த பரோட்டா நான் செஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்து வீட்டிலேயே கூட நீங்க பரோட்டா செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே பரோட்டா செஞ்சிருக்கேன். பட் இன்னைக்கு சிம்பிளா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் நல்லா வந்து மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வந்து பரோட்டா வரும். இப்போ குருமா அந்த சைடு கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் இந்த பரோட்டாலாம் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 சைட்லையும் எண்ணெய் விட்டு மாற்றி மாற்றி வந்து திருப்பி போட்டு கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ குருமா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பரோட்டா நல்லாவே டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குங்க. ஸோ சூப்பராக வந்து இப்போ பரோட்டாவும் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பரோட்டா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க கார்னர்ஸில். இந்த டைமில் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம ஒரு குருமா வந்து ரெடி பண்ணியாச்சு. இல்லை சால்னா எது வேணால் சொல்லலாம். பிளெயினாக இருக்கிறதுனால நம்ம சால்னான்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து இதை என்னோட டின்னருக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.